வாழைப்பூ கோலா உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1, தேங்காய் காமூடி, பொட்டுக்கடலை 100 கிராம், கடலை மாவு 100 கிராம், பெரிய வெங்காயம் 2, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, 10 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் 4, மசாலாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிறிதளவு, கடலெண்ணெய் 400 கிராம், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வாழைப்பூவை உரித்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிறணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை எப்படி நம்ம கொரகொரப்பாக தான் அரைக்கணும். வாழைப்பூ வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக அரைச்சிக்கிறலாம். அதோடு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கினது, வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு வச்சுக்கோங்க. வேக வச்சதை மிக்சியில் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதை என்னென்ன நான் பொட்டுக்கடலை, சோம்பு எல்லாம் சொன்னோன்னா அதை எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சதோ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடலை மாவு சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா சுவையான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடியாகும்.